முருகன் வந்து தமிழ் கடவுளா, தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குங்களா? நிறைய இருக்கு. தமிழ் கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. நான் நிறைய எழுதியிருக்கேன் அதில். அதனால தானே முதல் தென்னாடுடைய சிவனையை பற்றி எந்நாட்டை முதல்ல தோன்றியவன் தமிழன் தான் என்பதை இன்றைக்கி உலகம் முழுக்க ஒத்துக்குது. முன்னெல்லாம் அது வந்து வெறும் கான்செப்ட், ஒரு தியரி, அல்லது ஒரு உங்களுடைய எண்ணம். நீங்கள் சொல்லிக்கிறீங்க, நீங்கள்லாம் தமிழர்கள் தான் தமிழன் முதல் ஆள் அப்படின்னு நீங்களாக பேசிக்கிறீங்கன்ட்டு அப்படி ஒரு அதை வந்து ஏற்றுக்கொள்ள எல்லா அப்படியா அவர் சொல்கிறார், ராஜவேல் சொல்கிறார், சத்யவேல் சொல்கிறார் அப்படின்னு ஒன்றா சொல்லிட்டு போவாங்க தவிர ஏற்றுக்கொண்ட நிலையில் இல்லை. ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி எல்லா விதமான சயின்ஸும் நான் வரிசையாக சொல்லிகிட்டே போகிறேன். ஆந்த்ரோபாலஜி, ஓஷியானாலஜி, அதுக்கப்புறம் டென்ட்ரோக்ரோனாலஜி, இந்த மண்டையோட்டு துறை, இது மாதிரி எல்லாம் கடலடி ஆய்வு எல்லா விதமானத்துலேயும் இப்போ ப்ரூவ் ஆகிட்டே வந்திருக்கு. லேட்டஸ்ட்டாக எல்லாம் வந்தோடனே உலகத்தினுடைய முதல் மனிதன் தமிழன் தான் என்பதை அத்தனை விஞ்ஞானிகளும் எத்தனை துறைகளினால் ஆராய முடியுமோ அத்தனை துறைகளும் ஆராய்ந்து முடிவு கட்டியிருக்கிறார்கள். தமிழன் தான் முதல் மனிதன் என்பது. அப்போ அது வந்து என்ன காரணம்னா, ஒரு நான் இன்னும் கொஞ்சம் இந்த தட்பவெப்பநிலையெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். அவன் என்ன பண்ணால் இந்த நிலநடுக்கோடுன்னு நம்ம சொல்லணும், நம்மளாக வரைஞ்சிக்கிறோம். நிலநடுக்கோடுன்றது அதில் தான் மனிதர்கள் என்ற உயிரினம் தோன்றுவதற்கு வசதியாக இருந்தது. இல்லை அதுக்கு மேலெல்லாம் போச்சு, இந்த பக்கம் போச்சுன்னா ஒரே பனியாக இருக்கும். இப்போ நான் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன், தாங்க முடியல என்னால். ரொம்ப ஒரு போன 2 நாளில் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு படுத்துட்டு உடனே ஜுரம் குளிர்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியிருக்கு. உலக போரே நின்னது அப்படி தான் நின்னது. ரஷ்யாவில் உள்ளே போக முடியல அவங்க.